ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான பூண்டு கார தோசையும் அதோட ஹோட்டல் ஸ்டைலில் அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய தேங்காய் சட்னியும் தான் தயார் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் தேங்காய் சட்னி வச்சிங்கன்னா அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பூண்டு கார தோசையும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். பூண்டு கார தோசை சுடுறதுக்காக முதல்ல ஒரு 8-9 வரமிளகாய் எடுத்து சுடுதண்ணியில் கொஞ்சம் போல் நனைச்சி வச்சுக்கலாம். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அது நல்லா ஊறட்டும். அப்போ தான் மிக்சியில் அரைப்படும். இது நனைஞ்சி நல்லா ஊறி வர்றதுக்குள்ளேயும் நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதோட கூட ஒரு 2 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை 2 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையுமே சேர்த்திக்கலாம். காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி பண்ணுங்கள். அதோட ஒரு ஸ்பூன், இதை விட கம்மியாக வச்சாலும் பிரச்சனை இல்லை, அதிகமாக இருக்கக்கூடாது பொட்டுக்கலையோட அளவு, அப்போ டேஸ்ட் மாறிடும். ஒரு ஸ்பூன் பொட்டுக்கலை சேர்த்துருக்கேன். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். நான் எனக்கு சட்னிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், சட்னி டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இனி இதுக்கு தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எப்போவுமே கடுகு உளுந்த பருப்பு கருகிராமல் இருந்துச்சு அப்படின்னா, வரமிளகாயும் கருகிராமல் இருந்துச்சுன்னா அந்த சட்னி தாளிப்பு கொடுக்குறீங்க இல்லைங்க, அதோடய ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் நான் எப்போவுமே கடுகு பாதி பொரிஞ்சதுக்கப்புறம் தான் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாயெல்லாம் சேர்த்துவேன். அப்போ தான் கருகாமல் இருக்கும். பாருங்கள், எனக்கு எதுவுமே கருகாமல் இருக்குது. இந்த மாதிரி அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வரமிளகாய் நல்லா ஊறிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு 8-9 வரமிளகாய் ஊற வச்சேன். அதோட ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு மைய அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு மைய அரைச்சிக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக இருக்குங்கிறதால அந்த பல்ஸில் சரியாக அரைக்க முடியல. கொஞ்சம் கொரகொரப்பாகவே தான் நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டு இதுக்கு லைட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திட்டு அதில் அப்படியே கடுகு எதுவுமே சேர்த்த வேண்டாம். அப்படியே நம்ம அரைச்சி வச்ச அந்த சட்னி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் புளி மட்டும் சேர்த்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அப்படியே அது சட்னி தான். அதுக்கு அப்படியே சட்னிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் புளி எதுவுமே சேர்த்தலை, வெறும் காரத்துக்கு பூண்டும் வரமிளகாய் மட்டும்தான் சேர்த்திருக்கோம். அதை அப்படியே போட்டு நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கிளறினா போதும். கிளறினீங்க அப்படின்னா அதை அப்படியே அந்த பவுல்லே மறுபடியும் மாற்றி வச்சுக்கிட்டு தோசை சுட ஆரம்பிச்சிட வேண்டியதான். தோசை பயங்கர டேஸ்டியாக இருக்கும், அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நல்லா வணங்கி வந்துருச்சு. இனி தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். நல்லா தோசையை நல்லா உங்களால் எந்த அளவுக்கு மெலிசாக, அதாவது ரொம்ப சன்னமாக ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு சன்னமாக ஊற்றிக்கோங்க. நான் எப்போவுமே சென்டரில் கொஞ்சம் மாவு நல்லா இருக்கிற மாதிரி வச்சுட்டு சைட்லலாம் நல்லா சன்னமாக ஊற்றிக்குவேன். எனக்கு எப்படி தோசை ஊற்றினா தான் பிடிக்கும். அதில் அந்த பூண்டு நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த பூண்டு வரமிளகாய் அந்த பேஸ்ட்டு அதை நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க. ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக உங்களால் எந்த அளவுக்கு அப்ளை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அப்ளை பண்ணிவிட்ருங்க. டேஸ்ட் வைஸ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். காரம்லாம் தெரியாது. மேலாப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நான் ஆயில் சேர்க்காமல் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க, அதோடய டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு பூண்டு கார தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா முறுன்னு நல்லா சுவையாக ரெடி ஆயிடுச்சு.
இதோட கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பார்க்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.